பராபவ தமிழ் புத்தாண்டு மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். பொதுவாக மேஷம்ங்கிறது ரொம்ப ஆக்ரோஷமான ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. எதையும் அவர்கள் முடியாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு அது ஒரு இழுக்காக நினைப்பாங்க. அதை முடியும்னு செஞ்சு காட்டினா தான் மற்றவர்கள் நிறைவடைகிறதுக்கு முன்னாடி அவங்களே ஒரு நிறைவடைவார்கள். அப்படிங்கிறதுனால விடாப்பிடி எல்லாத்தையுமே சொல்லலாம். நம்ம விடாமுயற்சி, இடைவிடாத உழைப்பு, இது எல்லாத்துக்கும் உரியவர்கள் மேஷராசிக்காரர்கள். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா சனியும் இருக்குது, புதனும் இருக்குது. அப்போ பார்க்கும்போது ராசிநாதன் சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வருவாயை பெறக்கூடிய முயற்சிகளில் அதிகமாக ஈடுபடுவாங்க. அடுத்தது பார்க்கும்போது இரவு பணிகளில் அதிகமாக ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். மூன்றாவதாக பார்க்கும்போது சனியும் அங்கே இருக்குது, செவ்வாயும் அங்கே இருக்குது இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பாதம் அந்த மாதிரி சில இடங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்கிறவங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த கொலுசு மாற்றுறது, அந்த மாதிரி மெட்டி மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கூடுமான வரைக்கும் இரவு நேர பணிகளில் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. பகல் முழுக்க வேலை செய்வதற்கு அவங்க வாய்ப்பு அதிகமாக இருந்தால் கூட இரவு நேரத்தில் எந்த தொல்லையும் இல்லாமல் செஞ்சு கொடுக்கணுங்கிற முடிவில் அவங்க கவனம் செலுத்துவாங்க. ஜூன் மாதம் வரைக்கும் இந்த நெருக்கடி 12ஆம் இடத்துல சனியோட நெருக்கடிகள் தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த சனிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால நிறைய மேஷராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த வருடம், அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்தில் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு அல்லது மனைகள் வாங்குவதற்கான முயற்சி செய்வாங்க. பல பேருக்கு அது கை கூடும். அப்படி இல்லைன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கட்டி இருக்கக்கூடிய அந்த வீடை இன்னும் அழகுபடுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அதுவும் சக்ஸஸ் ஆகும். நிறைய பேர் வாகனங்களை மாற்றுவதிலும் புதிதாக வாகனங்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தால் கூட செவ்வாய் இடம் மாறும்போது இந்த நெருக்கடிகள்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது ராசியிலேயே பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குது, அதுக்கப்புறம் சுக்கிரனும் இருக்குது. ராசியிலேயே சூரியன் இருக்கிறது என்ன பலன் அப்படின்னு கேட்கும்போது 5ஆம் அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனதுக்குள்ளே இவங்க என்னென்னலாம் ஆசைப்படுறாங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக அந்த புது முயற்சிகளை அவங்க எடுப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஓரளவு அவங்களுக்கு ஒரு நல்ல பலனையும் முயற்சியும் கொடுக்குங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது பார்க்கும்போது சுக்கிரனும் அங்கே தானே இருக்குது. 7ஆம் அதிபதி ராசியில் இருந்துட்டு 7ஆம் இடத்தையே சேர்ந்து பார்க்கறதுனால ஏற்கனவே பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்கள் மத்தியில் ஏதாவது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயோ பார்ட்னர்ஷிப்புக்குள்ளேயோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அது ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும். பொதுவாக பார்க்கும்போது சூரியன் 5ஆம் அதிபதி, சுக்கிரன் 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அஸ்தங்கமாகாத சில காலகட்டங்கள் இருக்குல்ல, ரொம்ப க்ளோஸாக இல்லாத பாகைகளை விட்டு விலகி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு காதல் கைகூடுங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. பிரிந்தவர்கள் கூட பார்த்திங்கன்னா திரும்ப சேருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகுங்கிறது இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். 2ஆம் அதிபதியே லக்னத்தில் இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியும் லக்னத்தில் இருக்கிறதுனால பணத்தை இவர்கள் எதுக்காக தேடி இவ்வளோ நாள் ஓடிட்டு இருந்தாங்களோ அந்த பண வரவு கொஞ்சம் கொஞ்சம் இவர்களையும் தேடி வர ஆரம்பிக்கும். அதற்கான வாய்ப்பு இந்த புத்தாண்டு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உடலை ரொம்ப ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வச்சுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வப்படுவாங்க. வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாகனங்களை வாங்குவதற்கு ரொம்ப அதிகமாக ஆர்வம் காட்டுவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது இந்த குரு இப்போதைக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அல்லது பார்த்திங்கன்னா சுற்றுலா செல்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அடுத்தது ஆன்மீக சுற்றுலாவிலையும் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதே போல் சிறு சிறு பயணங்கள் மூலமாகவும் நீண்ட தூர பயணங்கள் மூலமாகவும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வருவாய் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதே குரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு வர்றதுனால கடகராசியிலேருந்து அவர்களுக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்கும் பார்க்கும்போது 8ஆம் இடத்துக்கு முதல்ல 5ஆம் பார்வை குருவோட 5ஆம் பார்வை கிடைக்கிறது நீண்ட காலமாக இழுபறியில் இருக்கக்கூடிய வழக்குகள் நிறைய முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் அது இது இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் விலகி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத வகையில் ஏதாவது ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய அளவுக்கு வருவாய் வரும். முன்னோர்களுடைய சொத்துக்கள், உயில் சொத்துக்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்காதீங்க. யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவர்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கும். குருவோட 7ஆம் பார்வை வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல கிடைக்குது. 10ஆம் இடத்தோட குரு பார்வை கிடைக்கிறதுனால ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஒன்று பதவி உயர்வு கிடைக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு கிடைக்கலாம். வேலை வந்து பிடிக்காமல் வேறு வழி இல்லாமல் செஞ்சிட்ருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் கூட பார்த்திங்கன்னா இனி வந்து வேலையை விரும்பி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இவர்களுக்கு வேலை கொடுப்பவர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து இவர்களோட உழைப்பை உணர்ந்து இவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சுயதொழிலை செய்பவர்கள் அப்படின்னு வருது இல்லையா, அந்த சுயதொழிலை செய்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் வந்து கொஞ்சம் இது வரைக்கும் நெருக்கடி இருந்தால் கூட அதெல்லாம் நல்ல மாற்றத்துக்கு உருவாகும். எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த குரு பயிற்சிக்கு பிறகு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இப்போ 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக இருந்தால் கூட குரு பார்வை கிடைக்கிறதுனால மிதுனத்தில் இருக்க வரைக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது. அடுத்தது வந்து குரு கடகத்துக்கு வந்தாலும் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனிக்கு வந்து இந்த குருவோட பார்வை கிடைக்கிறதுனால மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து வீடு வாங்குவாங்க. இதை நம்ம வந்து மேஷராசி பலன்களை தொடக்கத்திலேயே நம்ம மெயினாக சொல்லிட்டோம் இல்லையா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான புத்தாண்டு பலனாக இருக்க போகுது. இதையும் கடந்து பார்க்கும்போது இன்னொரு பயிற்சி இருக்குல்ல, ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது எப்போ வருதுன்னா டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தான். அதுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டு அடுத்த ஏப்ரல் வரைக்கும் வரப்போதில்லை, ஏப்ரல் 13 தேதி வரைக்கும் வரப்போதில்லை. அப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு வந்து ஏற்கனவே 11ஆம் இடத்துல இருக்குது, அதுக்கப்புறம் அது 10ஆம் இடத்துக்கு வரப்போதில்லை. இது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும் அல்லது ஒரு பாம்பு இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ 10ஆம் இடத்துக்கு ராகு வந்து சேரும்போது இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் ரீதியாக இவங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது என்ன தான் மகர வீடாக இருந்தாலும் கூட சரி, தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நிறைய மாற்றங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஃபைனலாக பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு தான் இந்த ராகு வந்து அவர்களுக்கு உருவாகி கொடுக்க போகிறார். அதாவது ராகு மாற்றத்துக்கு பிறகு அந்த மகரத்துக்கு ராகு வரக்கூடிய காலகட்டத்தோட பலனை இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்கனவே 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இருக்குல்ல, இது வந்து 4ஆம் இடத்துக்கு போக போகுது டிசம்பர் மாதம். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஏற்கனவே குரு இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு இவங்களோட ஜங்ஷன் இருக்க தான் செய்யும் இல்லையா. பொதுவாக 4ஆம் இடத்துக்கு ராகு போகிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தங்களோட பூர்வீகத்தை மாற்றிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அல்லது இருக்கிற வீட்டை விற்றுட்டு இதை விட ஒரு பெரிய வீடு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு நிறைய நடக்கும். பொதுவாக 4ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய குரு வந்து பெரிய நன்மை செய்யாது இருந்தால் கூட கேதுவும் நன்மை செய்யாது அப்படின்னு பார்த்துட்டா கூட ரெண்டும் சேரும்போது பார்த்திங்கன்னா ஓரளவு 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவோட தாக்கத்தை வந்து குரு குறைக்கும். குருவால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்களையும், அதாவது நெகட்டிவான மாற்றங்களையும் கேது தடுக்குங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பராபவ வருடத்தை பொறுத்தவரை முக்கியமாக 3 விஷயந்தான் இருக்குது. இந்த குரு வந்து ஒரு 3 ராசிகளில் பயணிக்கிறார். 3 ராசிகள்னால் முதல்ல வந்து இப்போ ஏற்கனவே மிதுனத்தில் இருக்கார். அடுத்தது வந்து பார்க்கும்போது கடகத்தில் வருவார், அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த ஒரு வருடத்துக்குள்ளே 3 கட்டங்களை வந்து குரு வந்து சந்திக்க போகிறதுனால சிம்மத்துக்கு அந்த குரு வந்துட்டு போகக்கூடிய அந்த 2-3 மாதம் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இவர்களுக்கு வந்து ரொம்ப கோல்டன் பீரியடாக இருக்குங்களாம். அதாவது அக்டோபர் மாதத்துக்கு மேலே அந்த ஜனவரி மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான கோல்டன் பீரியடாக இருக்கும். அந்த வாய்ப்புகளை வந்து இவங்க வந்து முழுமையாக பயன்படுத்திக்கணும். எப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகே பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து வருவாயில் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்குங்கிறத மட்டும் இவங்க தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு உகந்த கடவுள் எதை வழிபடுவதுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லோம். இப்போ பார்க்கும்போது அக்னீஸ்வரர் அல்லது வெள்ளீஸ்வரரை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்து இவர்கள் வழிபட்டால், மேஷராசிக்காரர்கள் வழிபட்டால் அது அவர்களுக்கு நல்ல பலனை தருங்கிறத மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. மேஷராசிக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.